அவனை தூக்கி உள்ள வச்சா எலெக்ஷனுக்கு அவன் பணம் கொடுப்பான். குட் மார்னிங் சார். நான் பார்த்துக்கிறேன் தலைவர். சார் நேற்று ராத்திரி மட்டும் 9 மர்டர் நடந்திருக்கு சார். இனியும் கேங்கு வார்தானேன்னு விட்டுட்டு இருந்தா எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க சார். இதெல்லாம் பண்ணது ராவுத்தர் ஆளுங்க தான். கரீம் மர்டருக்காக ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. இதில் லாலாவும் இன்வால்வ் ஆகிருக்கான்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. வி நீட் டு டேக் சம் இம்மீடியட் ஆக்ஷன் சார். சென்சிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. இந்த கேஸில் ராவுத்தரை புக் பண்ணி உள்ளே போட்டோம்னா சிட்டியில் ட்ரக்ஸ் சப்ளை நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும் சார். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ராவுத்தரை தூக்கிடலாம் சார். இப்போல்லாம் மீம்ஸ் போட்டு அசிங்கப்படுத்துகிறானுங்கள. இதை பண்ணவனை தூக்கி முதல்ல உள்ளே போடுங்க. இவனையெல்லாம் பிடிக்க மாட்டீங்க சார். சிட்டியில் ட்ரக் யூசேஜ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது சார். இதனால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. சின்ன சின்ன பசங்கள்லாம் ட்ரக் வாங்க காசு கொடுக்கலன்னு பேரண்ட்ஸே அட்டாக் பண்ணுறாங்க சார். நிறைய இடத்துல வயலண்ட் ஆகிட்டுருக்கு. இதில் டொமஸ்டிக் இஷ்யூஸ் வேறு அதிகமாகிட்டுருக்கு சார். இப்போ கரெக்ட் எவிடன்ஸோடு மாட்டியிருக்காங்க சார். அவங்கள ஈஸியாக தூக்கிடலாம் சார். ப்ளீஸ் இதை பாருங்கள் கமிஷனர் சார். ராவுத்தரை தூக்கி உள்ளே வச்சுட்டா மட்டும் சிட்டியில் யாரும் ட்ரக் விற்க மாட்டாங்களா? இல்லை யூஸ் பண்ண மாட்டாங்களா? நீங்களும் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க, ட்ரக் சீஸ் பண்ணியிருக்கீங்க. ட்ரக் டிராஃபிக் குறைஞ்சிருச்சா? எவ்வளோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறீங்க? ட்ரக் பயன்படுத்துறவங்க யாராவது குறைஞ்சாங்களா? யூஸ் பண்ணுற எல்லாருமே பெரிய ஆளுங்க தான், படித்தவங்க தான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 2 போலீஸ்காரங்களை சுட்டு கொண்டாங்களே, அதை கண்டுபிடிச்சிங்களா? முதல்ல போலீஸை கொன்னவனே உங்களால் கண்டுபிடிக்க முடியல. முதல்ல அந்த கேஸை முடிங்க. இப்போ தான் இந்த 2 பேரையும் சுட்டது. அவங்க பண்ண என்கவுண்டருக்கு கவுண்டர் தான் இந்த மர்டர். கரீமை கொன்னதும் இவ தான். இவ்வளோ பிடிச்சி முதல்ல உள்ளே போடுங்க, இல்லாட்டி என்கவுண்டர் பண்ணுங்க. ராவுத்தரை அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். சரி என்ன சார் இப்படி சொல்கிறாரு? நம்ம முதல்ல இவனை பிடிங்க. லூயிஸ், we need to hunt her. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். சார் ஆக்சுவலாக நாம செஞ்சிருக்க வேண்டியது அவ செஞ்சுட்டு இருக்கா. அவளை ஏன் சார்? ஓ, போலீஸ்கார மாதிரி பேசியா? நம்ம சுப்பீரியர் என்ன ஆர்டர்ஸ் கொடுத்துருவாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அவள் நம்ம ஆளுங்களை 2 பேரை கொலை பண்ணியிருக்கா. ஷீஸ் அ கிரிமினல் அண்ட் மர்டரர். அவளை பிடிக்க முடியலன்னு மினிஸ்டர் நம்மளை கலாய்க்கிறாரு. we need to hunt her. சைக்கோ மாதிரி. கமிஷனர் எவிடன்ஸ் இருக்குன்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். ராவுத்தரை மட்டுமாவது தூக்கி ஆகணும்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கா அந்த டிசி. சமாளித்து அனுப்புறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. இன்னும் மீடியா மோப்பம் பிடிக்கல. அந்த பொண்ணை பிடிக்க சொல்லி கேஸை டைவெர்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஆளுங்களெல்லாம் எவனாவது அடித்தா கூட சும்மா இருக்க சொல்லு. என்ன புரியுதா? என் மதத்தில் செத்தவங்களை எரிச்சா ஹராம், அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். என் புள்ளையோட எலும்ப புதைச்சிட்டு வந்திருக்கான் சார். சும்மா இருக்க சொல்கிறீங்களே. அவள் பரதா போட்டு சுற்றின்னு இருக்கா. உங்கள் ஆளுங்களால் தூக்கி போக முடியுமா? ஆனால் போலீஸ்காரன் தூக்கி பார்ப்பான். அந்த டிசி உங்களெல்லாம் எப்போ தூக்கலான்னு காத்துட்டு இருக்கான். இதுக்கு மேலே ஏதாவது ஏடாகுடம் பண்ணீங்க நான் ஒதுங்கிடுவேன். இதெல்லாம் உங்களுக்காக தான் பார்க்குறேன் லாலா. ராவுத்தர் அவர் சொல்கிறது தான் சரி. இதுக்கு மேலே இதில் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதம் உங்கள் ஷேரை HSBC அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. இது உங்கள் கட்சி மேடை இல்லை ஒதுங்கிடுவேன்னு உதார் விடுறதுக்கு. இங்கே ஒதுங்கணும்னா யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரே முடிவு தான் வரும். ஃபாத்திமா யாரு? ஃபாத்திமா அங்க இருக்காங்க சார். ஃபாத்திமா நான் தான் சார்.
ஜெயா அங்கே இருக்கான்னு தெரியுமா? ஜெயா எந்த ஜெயாவை கேட்குறீங்க சார்? ரஷ்யா, இப்ராஹிமோட ஒய்ஃப். அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது சார். அவங்க இப்போ வேலைக்கே வரதில்ல. சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ரஷ்யா எனும் ஜெயா தலைமறைவான நிலையில் ரஷ்யாவின் பெற்றோரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். டிவியில் சொல்றதுல நிஜமா? என் மேலே ஆசைப்பட்ட அவனோட பிள்ளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக என்கவுண்டர்ன்ற பேரில் இப்ராஹிமை கொலை பண்ணாங்க. இன்னைக்கு எனக்கு, நாளைக்கு இப்படி யாருக்கும் தோணவே கூடாது. அதான் அவள் லவ் பண்ணி வீட்டை விட்டு போய் 7-8 மாசம் ஆச்சு சார். அவளை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிடு. எப்பமா பார்த்தவளை கடைசியா? பார்க்கவே எதையும் மறைக்காத. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை நான் பார்க்கல சார். ஹலோ, என்னங்க, இப்போ வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அதை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதை கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வேற கூட இருந்தாங்க. அசிங்கமா போயிடுச்சு. நீங்க தனியா கேளுங்க. ஹலோ. இந்த பாரு, அவ செய்யறது எதுவுமே எங்களுக்கு பிடிக்காது சார். கல்யாணத்துக்கு பிறகு அவன் எங்க வீட்டுக்கு வரவே இல்லை. என் நிக்காவுக்கு எங்கள் அப்பா வரல, என் புருஷா சாவுக்கு எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல. என் குடும்பத்துக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த தப்பும் பண்ணாத என் புருஷனை என்கவுண்டரில் கொன்னீங்க. இப்போது என் குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் சரியான ஆம்பளையாக இருந்தால் அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா வீட்டுக்கு போகும்போது சேலையை கட்டிட்டு போய் நீ படுத்துக்கிட்டு உன் பொண்டாட்டியை படுத்துக்க சொல்லு. சொல்லுங்க சார். ரஷ்யாவோட அம்மா அப்பா கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க, அனுப்பிச்சு விட்ருங்க. அப்புறம் ஓகே பாருங்க. சார். லூயிஸ் சார், ராவுத்தரோட ஏரியாவில் ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் மஃப்டியில் ராவுத்தரோட கோடவுனு வீடு எல்லாத்தையும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். ரஷ்யா உசேனியோ இல்லை ராவுத்தரையோ அட்டன் பண்ண கண்டிப்பாக வருவான். ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே சார். அக்யூஸ் சைடுக்கு வந்தப்புறம் என்னை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். எஸ் சார். ஹுசேனு, அந்த பொண்ணை நாம் எதுவும் பண்ண வேணாமா, போலீஸே பார்த்துக்கணும் வாப்பா சொன்னார். யாசீம்,
குடான் வா. யாசிம், அவளை தூக்கி நாசம் பண்ணி ஊருக்கே விருந்தாக்கி துடிக்க கொண்டாதான் எனக்கு அடங்கும். அவள் எங்கே இருக்கான்னு நம்ம ஆளுங்களை தேடி பார்க்க சொல்லு. போகடா. ரஷ்யா வரதுக்கு முன்னாடிலாம் அந்த நாய் உசின் அடிக்கடி இங்க வரும். கடைக்கு சும்மா வந்துட்டு போகும். அப்பெல்லாம் எனக்கு தெரியல. ரஷ்யா மட்டும் இங்க வராம இருந்திருந்தா அந்த இப்ராஹிம் பதிலா உன்னை போட்டிருப்பாங்க. நான் ரஷ்யா மாதிரிலாம் ஆயிருக்க மாட்டேன். 6 மாசம் கழிச்சு கட்டிக்கிறேன்னு வந்திருந்தா வாழ்க்கை கொடுத்த கடவுள்னு இந்நேரம் அவன் கூட புள்ளைய பெற்றிருப்பேன். ஊர்ல இல்ல அந்த வேலை. முதலாளி தூ. டேய், போற இடத்துல போயிட்டா கூட எங்க பொண்டாட்டி புள்ளிங்களை பார்த்துப்பீங்கிற நம்பிக்கையில தானடா நாங்களாம் உங்ககிட்ட நாய் மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சோம். கடைசியில் எங்க வீட்லயே வாய வைக்க பாக்குறீங்களா? டேய், எல்லாம் அப்படியே போய் அவங்க வேலையை பாருங்க. அப்பதான் இவன மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்ம யாருன்னு தெரியும். சொல்றேன்ல, போங்கடா. ஓ,
ஆ சார் ஹுசேன் அவன் ஆளோட குடோனுக்குள்ளே போனான். அப்புறம் ஆளுங்களாம் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஹுசேன் உள்ளே தான் இருக்கான். ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கு சார். இப்போ நான் கிளம்பி வரேன். உடம்பு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமா பாரு. எஸ் சார். சொல்லு. சார் ஹுசேன் இங்கே செத்து கிடக்கான் சார். ஆ சார் இங்கே தான் சார். ரசியா, நடந்தது எதையும் நம்மளால் மாற்ற முடியாதுமா. எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கார். தப்பு பண்ண யாரும் அவரோட தண்டனையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. இதெல்லாம் வேணாமா, சரண்டர் ஆயிடு. கேஸ் நடத்தலாம், நாங்கள் இருக்கோம். எங்கள் அம்மா பக்தியா டெய்லி கோயிலுக்கெல்லாம் போவாங்க, எல்லா விரதமும் இருப்பாங்க. நானும் கூட சேர்ந்து விரதம்லாம் இருந்திருக்கேன். நிக்காக்கு அப்புறம் 5 தடவை தொழுதுருக்கேன். என்னை அந்த சாமியை வந்து காப்பாற்றலை, இந்த சாமியை வந்து காப்பாற்றலை. என் பசிக்கு நீங்கள் சாப்பிட முடியாது. எனக்கு ஏதாவதுனா நான் தான் கேட்கணும், கேட்பேன்.
வெயிட் சமீபத்தில் சிட்டியில் நடந்த கொலைகளுக்கு காரணமான ரசியா தான் நேற்று ராத்திரி ராவுத்தரையும் அவரோட 2வது பையனையும் கொலை செஞ்சிருக்கிறார். ஹலோ பாய் உசேனா உசேனா உசேனுக்கு என்னடா? செத்துட்டான். எதுக்கு அவன் அதிகமாக ஆசைப்பட்டானோ அதே இடத்துல அடிச்சு அவனை கொன்னுட்டேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு ட்ரக் நெட்வொர்க்குக்கு தாதாவாக இருந்த லாலாவையும் அவருக்கு எல்லாமுமா இருந்த எடிசனையும் அவ தான் கொலை பண்ணியிருக்கிறார். சார், ராவுத்தர் குடோனில் உசேனை கொலை பண்ணியிருக்காங்க. இங்கே எக்கச்சக்கமாக ஹெராயின் வேறு இருக்குது. இன்னும் ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணல. நீங்கள் வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு நாம் பேசிக்கலாம். ராமச்சந்திரமூர்த்தி, ஒரு நிமிஷம் சார், ஃபோன். சொல்லுங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரியே லாலா, எடிசன், ராவுத்தர் இந்த 3 பேரையும் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு சார். மீடியாவையும் டைவர்ட் பண்ணியாச்சு சார். ராவுத்தர் குடோனில் தான் இது நடந்திருக்கு. குடோனை சுற்றி வளைச்ச டிசி ராமச்சந்திரமூர்த்தி டீமை பார்த்து ரசியா சுட ஆரம்பிச்சிருக்கான். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நானும் இப்ராஹிமும் இருந்த வீட்டை ஒரு தடவை பார்க்கணும்.
லூயிஸ், சார். வலி ரொம்ப அனுபவிச்சிட்டா. வலி இல்லாம ஒரே புல்லட். எஸ் சார். பொண்டாட்டி 2 பொம்பளை புள்ள, 2 ஆம்பளை புள்ள போதும். தன்னுடைய வீரத்தாலையும் விவேகத்தாலையும் டெல்லியை ஆண்ட ஒரு பெண் புலி.